எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட்வொர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் வீடியோ தான் போடுவேன். என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா பூஜை ரூம் பெல் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பூஜை ரூம் பெல் டிசைன் பற்றி நிறைய வீடியோ போட்டுருவோம். பட் இருந்தாலும் இது என்ன பார்த்தீங்கன்னா MDF ஷீட்டில் பூஜை ரூம் டோரில் எப்படி பெல் டிசைன் கட் பண்ணதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோட தம்ப்லைன் இதுதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோட கிளிப்பிங் அது பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். அப்படிலாம் மறக்காமல் வந்து அருள்தாஸ் வுட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். வுட் ஒர்க்கிங் சம்மந்தப்பட்டது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் டூல்ஸ் இந்தமாரி சம்மந்தப்பட்ட வீடியோ கண்டிப்பாக போடுவேன். மறக்காமல் அருள்தாஸ் வுட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல் டெம்ப்ளேட்டு, ஜிக்ஸாக் மிஷினு, MDF ஷீட்டு, அடுத்து வந்து ட்ரில்லிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன டெம்ப்ளேட் இருக்கோ அந்த டெம்ப்ளேட் எதுவுமே ட்ரில்லிங் மிஷின் இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ண நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா MDF ஷீட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா MDF ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அட்டை தான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தா அட்டையை வந்து ஃபுல்லாக கம்பைன் பண்ணி அதை வந்து அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா மைக் அதுவும் ஒட்டல. இப்போ வந்து கம்பெனிலே பார்த்தீங்கன்னா MDF ஷீட் வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டு பக்காவாக கொடுக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் வந்து கட் பீஸ் எப்பவுமே கிடைக்காது. ஒரு பெரிய ஷீட்டாக வாங்கிட்டு தான் நம்ம கட் பீஸ் இது பண்ணோம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கட் பீஸ் வந்து மோஸ்ட்லி ஏன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட் பீஸ் ஒன்ஸ் கட் பண்ணிட்டோன்னா பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த சேல்ஸ் ஆகாதனால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் வாங்க போகிறீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் ஷீட் தான் கொடுப்பாங்க. அந்த ஃபுல் ஷீட் வாங்கி என்ன பண்ண போகிறோன்னா அதில் வந்து நம்ம துண்டாக பீஸ் போட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ பூஜை ரூம் டோர் இருக்கோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பெல் டிசைன் மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரில்லிங் மிஷின் இருக்குது தெரியுமா, ட்ரில்லிங் மிஷின் எடுத்து கரெக்டாக அந்த பெல்லோட டாப் பொசிஷன் அது டவுன் பொசிஷன். ஆக்சுவலாக பெல் மார்க்கிங் வந்து நான் போட்டிருப்பேன் வீடியோ. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெல் மார்க்கிங் பற்றின வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே வந்து லிங்க்கில் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருப்பேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ட்ரில்லிங் மிஷின் ஓட்டப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா எந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கேற்ற டாப் பொசிஷன் பிட்டு இருக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா பெல்லோட டிசைன் வந்து கரெக்டாக வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதோட டாப் பொசிஷனும் சரி பாட்டம் பொசிஷனும் சரி கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி ஹோல்ஸ் பண்ணணும். ஏன்னா கண்ணாபின்னு ஹோல்ஸ் பட்டலாம்னா இந்த கர்வ் கட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிராஸாக போயிடும். அதாவது பெல்லே வந்து நான் ஒரு சைடுக்கு டாப் பொசிஷனுக்கு கிராஸாக போய்டும். அதனால் வந்து எப்பவுமே பெல்லு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாரி நீங்கள் பிட்டு எடுத்து வச்சுங்க. பிட்டு இதெல்லாம் தனியாக ஒரு பிட்டு நீங்களே ரெடி பண்ணால் அது எப்படி பண்ணுற இந்த வீடியோ வந்து நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது கூடிய சீக்கிரத்தில் வர. ஆக்சுவலாக வீடியோ எடுத்து வச்சிட்டேன். பட் ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கட் பண்ண போகிறதா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் டோரை பற்றி நிறைய வீடியோ போட்டுருவேன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து பூஜை ரூம் டோர் வந்து WPCயில் பெல் டிசைன் கட் பண்ணுறதும் சரி, ப்ளேவுட்டில் கட் பண்ணுறதும் சரி, அதுக்கப்புறம் வந்து வுட்டு பலகையில் எப்படி பூஜை ரூம் டோர் செஞ்சாங்க அதை பற்றின வீடியோ எல்லாமே போட்டிருப்பேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் வந்து எப்படி நம்ம அந்த ஓம் சிம்பிள் கட் பண்ணுறதும் சரி, சக்கரா கட் பண்ணுறதும் சரி அதை பற்றின வீடியோவும் நிறையா போட்டிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா மேலே லிங்க்கில் கிளிக் ஆகி வரும். அப்படி வரலன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டோட இது கொடுக்குறேன், அதை கட் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் முக்கியமானது. நம்ம ஜிக்ஸாக் மிஷின் பிளேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பெரிய பெல் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய பிளேட் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பெல் கட் பண்ணும்போதுனா ஜிக்ஸாக்லேயே சின்ன பிளேட் ஒன்று இருக்கும், அந்த பிளேட் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசுறு வந்து அவ்வளோ வராமல் இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிசைன் கட் பண்ணும்போதுனா சின்ன பிளேட் யூஸ் பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிளேட் எடுத்து போட்டுருவாங்க. இந்த பெரிய பிளேடில் வந்து கர்வ் கட் பண்ணும்போது என்ன வந்து பார்த்தீங்கன்னா பிசுறு ஓவராக வரும். அதுக்கு ஃபுல்லாக சொர ஒரு மாரி வரும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பிளேட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதேமாரி உங்களுக்கு வந்து டிசைன் வந்து பர்ஃபெக்டாக கட் ஆகும், எந்த பிசுறும் இருக்காது. அதேமாரி வந்து இன்னும் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிளை வந்து சமமாக வச்சுங்க. ஏன்னா நீங்கள் வந்து பெல்லு கட் பண்ணும்போது வந்து டேபிள் சமமாக வைக்காத சமயத்தில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் கட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டேப்பர் வரும். அதாவது என்ன ஹேண்ட் ஜிக்ஸாக்லாம் சொல்கிறேன் நான், இது டேப்பர் வரும். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து பெல் டிசைன் கட் பண்ணும்போது ஒரு ஸ்டூலோ அப்படி இல்லை எல்லாமே போட்டு கிளாம்பெல்லாம் பார்த்து பக்கா செட்டிங்ஸில் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூலில் வச்சு அவர் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணிட்டாரு. பார்த்தீங்கன்னா ஸ்டூல் மேலே வச்சு டேரெக்டாக வந்து பெல் டிசைன் கட் பண்ணிட்டாரு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மிஷினோட ஸ்பீட் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா. ஏன்னா பெல் டிசைன் கட் பண்ணுறது வந்து ஜிக்ஸாக்லேயே ஹை ஸ்பீடு இருக்குது, லோ ஸ்பீடு இருக்குது. நீங்கள் வந்து பெருசு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் யூஸ் பண்ணலாம். இந்தமாரி வந்து சின்ன MDF ஷீட்டெல்லாம் கட் பண்ணும்போது லோ ஸ்பீட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிசுறு வந்து வராமல் அதான் அந்த ஒருமே பொறியாக வராமல் இருக்கும். ஆனால் தான் என்ன பண்ணால் இந்த ஃபார்மாலிட்டிஸ் இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெல் டிசைன் வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணலாம். ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணால் அவுட்புட் பார்த்துலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஃபைனல் அவுட்புட்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 பில்லு கட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டோர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும்போது வந்து ஒரு டோர் தான் காட்டியிருக்கோம். இதுக்கு அடுத்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து 2 டோராக காமிச்சிருப்பேன். அதேமாரி நம்ம வந்து வெளிச்சத்தோட கிளாரிட்டி என்ன பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க அந்த ஷீட்டில் அந்த மைக்கா மாதிரி இருக்குது தெரியுமா, அது ஸ்டிக்கரிங் தான் வரும். ஆனால் அது மைக்கா ஈக்குவல் தான் இருக்கும். அது வந்து என்ன பார்த்தா ஷேடுக்கு வந்து ஒரு மாதிரி கலர் ஒரு மாதிரி மாறும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தா ஷேட் அப்படியே தெரியும். மோஸ்ட் ஆஃப் த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன நான் யூஸ் பண்ணது நார்மல் கேமரா தான். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஷேட்ஸ் வருது. அடுத்த வீடியோ வந்து என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து மேலே ஆர்ச் டிசைன் கட் பண்ணி அது வந்து பெல் எப்படி கட் பண்ணி அது ஒரு தனி வீடியோ நான் போடுறேன். ஆக்சுவலாக ஃபோன் வந்துச்சு. ஓகே, மறுபடியும் ஒரு அத்தனை நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.